ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. திங்கட்கிழமை காலை வர்த்தகம் தொடங்கியதும் 67 பைசா சரிந்து 87 ரூபாய் 29 பைசா என இந்திய ரூபாய் வீழ்ச்சி கண்டது. கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு 25% மற்றும் சீன பொருட்களுக்கு 10% வரி விதிப்பு ட்ரம்பின் உத்தரவு சர்வதேச அளவில் வணிகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு மூலதன நிதி தொடர்ந்து வெளியேறுவது மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் அமெரிக்க டாலரின் மதிப்பு காரணமாக ரூபாய் மதிப்பு சரிந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 86 ரூபாய் 62 பைசா என இருந்த நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் 87 ரூபாய் 29 பைசா என ரூபாய் மதிப்பு மேலும் சரிவை கண்டது. ட்ரம்பின் வரி விதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பின் சரிவுக்கு முக்கிய காரணம் என்று வணிகத்துறை வல்லுநர்கள் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வர்த்தக பற்றாக்குறை, அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேற்றம், நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் மந்தமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமெரிக்க டாலரின் வலுவான நிலை போன்ற காரணங்களால் ரூபாயின் மதிப்பில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்திய ரூபாயை நிலைப்படுத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் இருந்து சுமார் 6,54,000 கோடி ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கி செலவழித்துள்ளது.